வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவி ஊடாக நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த ஏற்பாடு. சுற்றுலா விசாவை பயன்படுத்தி குவைத்தில் தொழிலுக்கு சென்ற 11 பேர் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. சிரியா மீதான வான் தாக்குதல்களை ரஷ்யா உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நேட்டோ அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அந்நாட்டு பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு அடுத்தபடியாக இலங்கை பிரதமர் ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த உள்ளதாக அங்கிருக்கும் எமது விசேட செய்தியாளர் கயான் சம்பத் கூறினார். இன்று முற்பகல் ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள பிரதமர் ஜப்பான் பிரதமரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள உள்ளார். இதனைத் தவிர மேலும் சில தரப்பினருடனும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். அமைச்சர்களான மங்கள சமரவீர, சுசில் பிரேமஜயந்த, ரவி கருணாநாயக்க ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் ஜப்பானில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ள கருத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு அல்ல என அந்த கட்சியின் இளைஞர் முன்னணியின் தலைவர் சாந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கை தொடர்பாகவோ அறிக்கையின் உள்ளடக்கம் தொடர்பாகவோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னும் நாட்டிற்குள் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இது குறித்த விடயங்களை ஆராய்ந்து தெளிவுபடுத்த குழு ஒன்றை அமைக்கவும் அதன் பின்னர் நாட்டிற்கு அறிக்கவும் கடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. எனவே இது தொடர்பில் ஜனாதிபதியின் கருத்திற்கு நாங்கள் விவாதத்திற்கு செல்லவில்லை. அவருக்கு கருத்து கூற முடியும், ஆனால் நாங்கள் யதார்த்தத்தில் எதிர்கொள்ள வேண்டும். சுற்றுலா விசாவை பயன்படுத்தி குவைத்தில் தொழிலுக்கு சென்ற 11 இலங்கை பெண்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். போலியான தகவல்களை வழங்கி இவர்கள் குவைத்துக்கு சென்றிருந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இவர்களுக்கு 5 வயதுக்கும் குறைவான பிள்ளைகள் இருக்கின்றமையும் தெரிய வந்துள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் இறுதி பொது முகாமையாளருமான மங்கள ரந்தனிய குறிப்பிட்டார். குவைத் விமான நிலையத்தில் வைத்து குறித்த இலங்கை பெண்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். பணிப்பெண்களாக வெளிநாடு செல்வோருக்கான விதிமுறைகளை மீறுவோர் எதிர்காலத்திலும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மொரணை கோல்ஃப் மைதானம் அருகே கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. கொலை செய்யப்பட்டவரின் சடலம் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று காலை மீட்கப்பட்டது. கோல்ஃப் மைதானத்தின் ஊழியரான 38 வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டிருந்தார். மாத்தறை உளந்தாவை தேயிலை தொழிற்சாலை அருவிக்கு அருகே மனித எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பிரதேசவாசி ஒருவரால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மனித எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர். கடந்த 3 வார காலமாக காணாமற் போய் தேடப்பட்டு வந்த ஒருவரின் எச்சங்களை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த எச்சங்கள் உளந்தாவி பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடைய ஒருவரது என கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஆக்குரச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக எனும் நாடளாவிய விசேட விழிப்புணர்வு திட்டத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு.
வரவேற்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி சிரச நியூஸ் ஆகிய ஊடக வலையமைப்புகள் ஒன்றிணைந்து பிள்ளைகளுக்காக என்ற துணைப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று முற்பகல் வேளைகளில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு முள்ளியவளை உள்ளிட்ட பல பிரதான நகரங்களில் நியூஸ் டெஸ்க் குழாமினர் சென்று அங்குள்ள மக்களை சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர்கள் மீதான அநீதிகள் மற்றும் வன்முறைகள் என்பன தொடர்பான தெளிவூட்டல்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நியூஸ் டெஸ்க் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் டெஸ்க் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் முல்லைத்தீவு காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் நீர்கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் மாத்துறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். தொடர்ந்து 10 வருஷத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.